அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் நடிகர் துல்கர் சல்மானின் 2 கார்களை தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்கள். பாலா, இன்று காலை முதல் சுங்கத்துறையினர் பல்வேறு இடங்கள், அதாவது சுமார் 20 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அந்த சோதனையின் தொடர்ச்சியாக 7 இடங்களில் சுமார் 11 கார்கள் தற்போது வரை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 2 கார்கள் துல்கர் சல்மானுக்கு சொந்தமானது என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த 2 கார்களில் ஒன்று டிஃபெண்டர் என்ற அந்த ரகத்தை சேர்ந்த அந்த கார், தற்போது 2 கார்கள் தற்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாக சுங்கத்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். மிக முக்கியமாக இது காட்சிகளில் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 10 கார்கள், அதாவது கொச்சியில் இருக்கக்கூடிய துல்கர் சல்மான் மற்றும் மம்முட்டி இல்லத்தில் 10 கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கார்களின் ஆவணங்கள் தற்போது சரிபார்க்கப்பட்டு வருவதாக சுங்கத்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த கார்கள், அதாவது ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு என்னவென்றால், பூட்டானில் இருந்து கார்களை செகண்ட் ஹேண்ட் கார்கள் என்று கூறி பூட்டான் ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட கார்களை வாங்கி இங்கு பயன்படுத்தப்பட்டதாகத்தான் புகார். இது தொடர்பாகத்தான் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அந்த சோதனையின் போது இந்த 10 கார்களும் அந்த மம்முட்டி மற்றும் துல்கர் சல்மான் ஆகிய இருவருமே ஒன்றாக வசிக்கின்றனர். அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 கார்களின் தரவுகள் தற்போது சரிபார்க்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த கார்கள், அதாவது இந்த செகண்ட் ஹேண்டாக மற்ற நாடுகள், பூட்டான் போன்ற நாடுகளில் இருந்து வாங்கவில்லை என்றாலும் இந்த கார்களின் ஆவணங்கள் தற்போது சரிபார்க்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த தற்போது 2 கார்கள், அதாவது டிஃபெண்டர் ஒன்று ஏற்கனவே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது நிசான் பேட்ரோல் என்ற வகை கார், அந்த கார் தான் பூட்டான் ராணுவத்திலிருந்து வாங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்போது அந்த கார் தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றி அதை அவர்கள் விசாரித்து வருகின்றனர். இந்த கார்கள் உரிய ஆவணங்களுடன் பெறப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக, அதாவது வெளிநாட்டிலிருந்து செகண்ட் ஹேண்ட் கார்களை இந்தியாவுக்குள் இறக்குமதி செய்து அதை பயன்படுத்துவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் செகண்ட் ஹேண்ட் கார் என்று கூறி இன்னொரு நாட்டிலிருந்து எவ்வாறு கார் இறக்குமதி செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது என்பதை விசாரிக்கின்றனர். இது யார் மூலமாக இந்த கார் வாங்கப்பட்டு இந்த பயன்படுத்தப்பட்டது என்றும் அவர்கள் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 100 கார்கள் மட்டும் கேரளாவில் மட்டும் இந்த 100 கார்கள் மற்ற நாடுகளில் செகண்ட் ஹேண்ட் கார் என்று கூறி அது இறக்குமதி செய்யப்பட்டு பல்வேறு நபர்கள் பயன்படுத்தி வருவதன் எழுந்த புகாரின் பேரிலே இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது உண்மையாகவே இது ஒரு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட கார் இறக்குமதி செய்யப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்பட்டதா, அல்லது மற்ற நாடுகளில், அதாவது வரி கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகளில் புதிதாக கார்கள் வாங்கப்பட்டு அது செகண்ட் ஹேண்ட் கார்கள் என்று இந்த இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்பட்டதா என்ற கோணத்தில் தற்போது அவர்கள் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றனர். இதன் ஆவணங்கள், உரிய ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் இந்த கார்களை கைப்பற்றக்கூடிய, அந்த பறிமுதல் செய்யக்கூடிய அந்த நடைமுறையானது செய்யப்படும் என்று ஏற்கனவே சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இதற்கு போதிய விளக்கம் வழங்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும். முகிலன், தற்போது 2 பேர், துல்கர் சல்மான் மற்றும் பிருத்திவிராஜ் ஆகிய 2 பேருடைய வீட்டில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. பிருத்திவிராஜனுடைய இல்லத்தில் கைப்பற்றப்பட்ட கார்களின் விவரங்கள் என்ன? நான் ஏற்கனவே கூறியது போல சுமார் 20 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெறுகிறது. அதில் இவர்கள் 2 இல்லங்களிலும் சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக துல்கர், அதாவது பிருத்திவிராஜ் அவருக்கு சொந்தமான ஒரு கார், அதை தேடித்தான் அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் சோதனையானது நடத்தப்பட்டது. கொச்சியில் இருக்கக்கூடிய இல்லம். ஆனால் அந்த இல்லத்தில் அந்த கார் இல்லாததால் தற்போது சுங்கத்துறை அதிகாரி அவர் வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கின்றனர். அவருக்கு சொந்தமான மற்ற இடங்களில் இந்த கார் எதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற அந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. பாலா, மிக முக்கியமாக துல்கர் சல்மானுக்கு சொந்தமான அந்த 2 கார்கள் தான் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு உரிய, அதாவது இது என்ன அடிப்படையில் இந்த கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என்ற முழுமையான தகவல் இதுவரை வெளியாகவில்லை. பாலா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.